அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 10 தமிழுக்கு மாசி மாதம் 26 திங்கட்கிழமை. ஏகாதசி திதி காலை 7:45 வரை, அதற்கு மேல் துவாதசி திதி, பூச நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகுகாலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை, நல்ல நேரம் காலை 6 7:30 வரை, 9 to 10, சாயங்காலம் 4:30 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சட்டு போட்டுக்கணும். தவிர்க்க வேண்டியது பச்சை கலரு. இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடியது கீரை சம்மந்தப்பட்டதை சாப்பிட்டு கொள்ளலாம், அல்லது எள்ளில் செய்த பதார்த்தங்களை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போது நம்ம பார்க்குறது ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களோட குணங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆடை அணி ஆபரண சேர்க்கை உடையவராக இருப்பார்கள். தாயாரின் பரிபூரண ஆசியை பெற்றவராக இருப்பார். வீடு நிலம் வாகன யோகம் அற்றவராயும், உறவினர்களின் ஒத்துழைப்பை பெறாதவராகவும், மனதைக்கு உகந்த மாதை மணந்து இல்லறம் நடத்துபவராகவும், அந்நிய மாதரால் அவமானம் அடைபவராகவும் இருப்பார். மனைவியால் பிரச்சனைகளை சந்திப்பவர். இவர் அரசாங்கத்தாலும் தந்தையாலும் நன்மை பெறாதவராக இருக்கக்கூடும். நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேலும் உங்களோட கேரக்டர், உங்களோட நோய், ப்ரொஃபஷன், சம்பாத்தியம், கணவன் மனைவி உறவு, குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, நெகட்டிவ் இருந்தால் அதை குறைத்து கொள்ள 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இன்றைக்கி மேசராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தால் உத்தியோகத்தில் உற்சாகமும் எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கப் போகின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. பொருள் வரவும் மன நிம்மதியும் உண்டாகின்றது. ஸ்தலயாஸ்திரை செய்யும் வாய்ப்பு வருகின்றது. பெற்றோர் உடல்நிலை கூட நன்றாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு தொழில் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்பட போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடங்கள் விலகி ஆர்வம் அதிகரிக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். மிதுன ராசி. சுப செலவுகள் உண்டாகின்றன. ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் சேருகின்றன. அன்னையின் உடல்நிலை தேறி வருகிறது. உத்தியோகத்தை டென்ஷன் எதுவும் இல்லாமல் சுமூகமாகவே செல்கிறது. உடல் ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கடகராசி. பணத்தட்டுப்பாடு நீங்கி பணவரவு நன்றாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. தொழிலில் முன்னேற்றமும் மன அமைதியும் உண்டாகின்றன. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் உண்டாகின்றது. ஒருத்தருக்கு இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மறைந்து விடுகிறது. நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள். அடுத்து சிம்மராசி. பணப்பழக்கங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர். உங்களுடைய பேச்சை எல்லாரும் கேட்கின்றார்கள். அதாவது உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது. உங்களது புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் மனதிற்குள் உருவாகிறது. அது வலுப்பெற்று கொண்டே வருகிறது. அடுத்து கன்னிராசி. உடல் ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூஸ்
எந்த இதுவும் பிரச்சனை இல்லாமல் ஓரளவு நன்றாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறது. உங்களது முயற்சி வெற்றியை நோக்கி பிரயாணிக்கின்றது, வெற்றியை நோக்கி செல்கின்றது. தம்பி அல்லது தங்கைக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவியாக இருக்கின்றனர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் போகின்றது. நல்ல செய்தி உங்களை வந்து சேருகிறது. அடுத்து துளாராசி. செலவு அதிகரித்து கொண்டே சென்றாலும் அதை சமாளித்து விடுகிறீர்கள். கல்வியில் கல்வி கேள்விகளில் மனது ஈடுபடி உண்டாகிறது. அதே மாதிரி எப்படின்னா அந்த காலில் அடிக்கடி வலி வந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறது. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்றது. புதிய வாகனம் வாங்க முயற்சி செய்கிறீர்கள். அன்னையின் உடல்நிலை கூட நன்றாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் மூலம் நல்ல லாபம் வருகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் விளைகிறது. நண்பர்கள் மூலம் உதவி, உங்களது முயற்சி எல்லாம் வெற்றியடைகின்றது. உடல் பிறந்தோருக்கு உதவி செய்கின்றீர்கள். சிறு இடமாற்றம் உண்டாகின்றது. அடுத்து தனுசு ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். தொல்லைகள் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகரிக்கிறது. மனக்கவலை கொஞ்சம் மனசை கொஞ்சம் வாட்டுகிறது. குடும்பத்தில் மருத்துவ செலவு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரித்து கொண்டே செல்கிறது. புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் ஈடுபட வேண்டாம். ஏன்னா அதை செஞ்சால் கூட அதில் நஷ்டமே விளைய போகிறது. அடுத்து மகர ராசி. குடும்பத்தில் மங்களகர காரியங்கள் நடைபெறப் போவதால் குதூகலம், எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங், அதாவது இந்த சூதாட்டம் லாட்ரி போன்றவற்றில் கூட ஆதாயமே கிடைக்கின்றது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அதே மாதிரி ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. இதுவரை இருந்து வந்த நோய் தொல்லைகளிலிருந்து விடுபடுகிறீர்கள். புதிய புதிய யோசனைகள் உயர்கல்வி பயில்வோருக்கு தோன்றுகின்றன. வேலை இல்லாதவருக்கு வேலையும், வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வும் கிடைக்கின்றன. சாப்பாடு, நல்ல தூக்கம் என்று பொழுது அமைதியாக இன்பமாக கழிகின்றது. அடுத்து மீனராசி. மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. புதிய தொழில் ஆரம்பிக்கும் முயற்சி வெற்றியை நோக்கி நகர்கின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது.